மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிள்ளைகளை குறித்து வேத வசனம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அருமையானவர்களே, நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி. என்ன தெரியுமா, என் பிள்ளை கீழ்ப்படுகிறதில்ல, ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை என்னை கொடுமைப்படுத்துகிறான், என் பிள்ளை என்னை அடிக்கிறான். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, பிள்ளைகளை நாம் அவருக்காக வளர்க்க வேண்டும். ஒருவேளை சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக வளர்த்திருந்தால் நீங்கள் உங்கள் வருங்காலத்தில் பிற்காலத்தில் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீதிமொழிகள் 22:6 இவ்விதமாய் சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்த வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருக்கென்று உருவாக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரின் பொறுப்பு. முக்கியமாக பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஏகபோத் என்ற ஒரு தாயாரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாகிவிட்டார்கள். பார்வோன் சொல்லிவிட்டான், அரசனாகிய பார்வோன், பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் எங்கே போட்டணும், நதியில் போட்டு விட வேண்டும். அப்பொழுது இந்த ஏகபத்துக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்த பிள்ளைய நதியில் போட அந்த தாய்க்கு மனமில்லை. எவ்வளோ ஜெபித்திருப்பாங்க இல்லை, ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. வேதவசனம் சொல்கிறது, அந்த தாய் 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையை என்ன செய்தாலாம், அவள் வைத்து பராமரித்தாள். அதுக்கு மேலே பராமரிக்க முடியவில்லை. என்ன செய்தா தெரியுமா, ஒரு அழகான பெட்டி செய்து நாணர் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை கிடத்தி என்ன செய்தாலாம், நதியோரமாய் வைத்து விட்டாள். பார்வோன் குமாரத்தின் அந்த பக்கம் வரும்போது அந்த பார்வோன் குமாரத்தி சொல்கிறா, அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்குறா. அழகான குழந்தைய பார்த்தோடனே அந்த பிள்ளையை தான் வளர்க்கணுன்னு ஒரு ஆசையை கர்த்தர் அந்த பார்வோனின் குமாரத்திக்குள்ளே வைத்தார். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளையை வேடிக்கை பார்த்துட்டே இருந்த அந்த குழந்தையின் அக்கா அங்கேருந்து இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற ஒரு தாயை நான் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு சொல்லி ஞானமாக பேசி குழந்தையின் தாயையே கொண்டு வந்து விட்டா. அந்த பார்வோன் குமாரத்தி சொன்னால், இந்த குழந்தையை எனக்காக வளர்த்து கொடு, நான் சம்பளம் கொடுக்குறேன். பாருங்க, பால் மறக்க பண்ணு மட்டும் மோசே தன்னுடைய தாயினிடத்திலே வளர்ந்தான். அந்த தாயுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. ஆனால் அந்த தாய்க்கு என்ன வாஞ்ச தெரியுமா, என் பிள்ளை அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த என்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் மீட்டு கொண்டு செல்ல வேண்டும். இந்த தாயுடைய ஜெபம் அந்த பிள்ளைக்காக அனுதினம் ஜெபித்தது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தாள். இந்த பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்தாள், தம்பி நீ பெரியவனான பிறகு ஒருவேளை இன்றைக்கி அரண்மனையில் வளரலாம், அரண்மனையில் ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் நீ பெரியவனாகி நாங்கள்லாம் தான் உன்னுடைய ஜனம், இந்த ஜனங்களை நீ மீட்க வேண்டும். 5 வயதுக்குள்ளே அந்த பெரிய தரிசனத்தை அந்த சின்ன பிள்ளை உள்ளத்துக்குள்ளே கொடுத்து விட்டாள்.
பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிக்கும்போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். பாருங்க, ராஜ அரண்மனைங்க, சுகபோகம், ரொம்ப நல்ல ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் அவன் தேர்ந்தெடுக்கவே இல்லை. இது அவனுக்கு பெருசாக தெரில. ஐயோ, என்னுடைய சகோதரர்கள் அடிமைத்தனத்தில் கிடக்கிறாங்களே, ஐயோ நான் அவங்கள மீட்டெடுக்கணும், அதுக்காக நான் எந்த கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தானா? தெரிந்து கொண்டான். கடைசி அவன்தான் பாருங்க, அடிமைகளாக இருந்த அத்தனை லட்சம் இஸ்ரவேல் மக்களையும் எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தனித்தலைவனாய் மாறினான். அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பிள்ளைகளை கொடுத்தது அவருக்காக வளர்ப்பதற்காக தான். இன்றைக்கு உலகம் பயங்கரமாக எல்லா விதத்திலும் பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணுது. இன்னைக்கு செல்ஃபோனுக்கு சின்ன பிள்ளைங்க சிறு வயதிலேருந்து அடிமையாகி காணப்படுகிறார்கள். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஐயோ என் பிள்ளை கையிலேருந்து செல்ஃபோனை வாங்கவே முடியாது, பயங்கரமாக அடம்பிடிக்கிறான். இன்னைக்கு நிறைய செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை கெடுத்து விடுறாங்க. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் படித்து பாருங்கள். பிள்ளைகளை சரியான விதத்தில் நாம் நடத்தி விட்டோம் என்றால் அவங்க வாழ்க்கை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களையும் கேர் எடுத்துக்கிடுவாங்க நிச்சயமாக. எனக்கு தெரியும் ஒரு சகோதரி, அவங்களுக்கு 6 பிள்ளைகள். இன்றைக்கு 6 பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை அருமையாய் செய்கிறார்கள். இளம் வயதில் விதவையாகி விட்டார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைங்களை கஷ்டத்தில் வளர்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு வளர்த்தாங்க. பிள்ளைங்கள் கட்டாய வேத வசனத்தை படிக்கணும், எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி 6 பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? 5 வயசுக்குள்ளே இந்த தாயார் ஒரு மோசையை உருவாக்கி விட்டாங்க. அதுக்கு மேலே அவன் ராஜ அரண்மனையில் தான் இருக்கணும், இந்த வீட்டுக்கு எப்படி வரப்போகிறான்? அதுக்குள்ளே உருவாக்கிட்டாங்க. ஒரு அன்னாள் பிள்ளைகளேன்னு போய் அழுதா தேவ ஆலயத்தில். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். பிள்ளைகளேன்னு சொல்லி அழுதா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய இந்த ஆலயத்தில் உமக்காக கொண்டு வந்து விட்டுருவேன். அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து ஒரு வயசானவனே கணவன் கூப்பிட்டான், வாமா போகலாம், திரும்ப ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். ஆனால் வச்சோன்னா இந்த பிள்ளை கர்த்தருக்காக கேட்கப்பட்ட பிள்ளை. 5 வயசு வரைக்கும் பால் மறக்க பண்ணுகிற வரைக்கும் பிள்ளை எங்கூட இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த பிள்ளையை கொண்டு போய் தேவ ஆலயத்தில் விட்டு வந்துடலாம். ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றுவதிலே அவள் கண்ணும் கருத்துமாய் இருந்தாள். 5 வயசுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு அழகாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்ன கற்றுக் கொடுத்தா? மகனே, நீ இங்கே என் வீட்டில் இருக்க முடியாது, நீ கர்த்தருக்காக கேட்கப்பட்ட பிள்ளை, உன்னை ஆலயத்தில் கொண்டு நான் விட போகிறேன், நீ அங்கே இருக்கிற ஆசாரிய தாத்தாவுக்கு நீ வேலை செய்யணும். 5 வயதில் அந்த பிள்ளைக்கு அழகாய் கற்றுக் கொடுத்து அதை போதித்து அதை உள்ளத்தில் ஏற்றிட்டா. ஒருவேளை ஒரு தாய் 5 வயது பிள்ளையை பிரிகிறது எவ்வளோ ஒரு கடினமான காரியம். அந்த பிள்ளையும் தாய் தகப்பனை விட்டு பிரிகிறது எவ்வளோ கடினமான காரியம். 5 வயதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுத்து, நீ இந்த தேசத்தின் ஆசாரியனாய் வர வேண்டும், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும், ஊழியக்காரனாக உருவாக வேண்டும் சொல்லி கொடுத்து ஆலய பிரகாரங்கள் விட்டதுனால தான் அவன் ஒரு ஆசாரியனை மாத்திரமல்ல தீர்க்கதரிசியாய் தேசம் அனைத்தையும் ஜனங்கள் முழுவதையும் கர்த்தருக்கு நேராய் நடத்துகிறவனாய் அழகாய் அவன் வளர்க்கப்பட்டதுனால அவன் வார்த்தையில் ஒன்று கூட கீழே விழாதான். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது என்று வேத வசனம் சொல்கிறது. ராஜாவை அபிஷேகித்த ஒரு பெருமையும் சாலமோனிதான் சாரும். அருமையானவர்களே,
அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அடிச்சுவட்டில் தான் நடப்பாங்க. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் பிள்ளைங்க ஜெபிப்பாங்க. உங்களுக்கு ஆத்தும பாரம் இருந்து நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க உங்கள் வழியில் நடப்பாங்க. நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலாக அவர் தம்முடைய காலடி தடங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்து விட்டு போயிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக தம்முடைய காலடி தடங்களை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவருடைய காலடிகளை நாமும் பின்பற்ற வேண்டும். ஒரு குடியார தகப்பன் இருந்தானாம். காலையில் போய் சாராய கடையில் போய் குடிக்க உக்காந்துருவானாம். ஒரு நாள் அவ்விதமாய் காலையிலே எழுந்து 6 மணிக்கே சாராய கடைக்கு போயிட்டான். போய் குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னால் அவன் முதுகை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சான். திரும்பி பார்த்தா அவனுடைய 5 வயது குழந்தை, அப்பா எனக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நின்றதான். எப்படிடா இங்கே வந்தேன் அப்படி என்று கேட்டபோது அவன் சொன்னானா, உன் காலடி தடத்தை பார்த்து இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு. பாருங்கள் அருமையானவர்களே, அங்கு மழை பெய்திருந்தது. அந்த மழையில் தகப்பன் வெளியேறின காலடி தடங்கள் நன்றாய் பதிர்ந்திருந்தது. அது பின்னாலேயே பார்த்து அந்த சிறு குழந்தையும் தகப்பன் இருந்த சாராய கடைக்கு வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடந்து வரும்போது காலடி தடங்களை விட்டு போகிறோம் என்பதை மறக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் அந்த காலடி தடங்களை பின்பற்றுவார்கள். எப்படிப்பட்ட காலடி தடங்களை பின்பற்றுகிறோம்? தீமோத்தேயுடைய விசுவாசம் அவனுடைய தாய் ஐனிக்கேயாள் இடத்திலிருந்தும் அவனுடைய பாட்டி லோயிசால் இடத்திலிருந்து வந்தது என்று பார்க்கிறோம். அருமையான இளம் ஊழியனாக உருவாக்கப்பட்டான் தீமோத்தேயு. அன்பானவர்களே, நம்ம பிள்ளைங்க எப்படி உருவாக்குறோம்? பிள்ளைகளை யாருக்காக வளர்க்கிறோம்? உலகத்தின் பிள்ளைகளாய் வளர்க்கிறோமா, இல்லை கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வளர்க்கிறோமா? சிந்தித்து பார்க்கலாமா? ஜெபிக்கலாமா? அன்பானவர்களே, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு என்று சொல்லி கர்த்தர் நம் கைகளிலே அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகம் பயங்கரமான பாவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உலகம் பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ண நிறைய காரியங்களும் வச்சிருக்கு. செல்ஃபோன், வீடியோ, இன்டர்நெட், எத்தனையோ மீடியாக்கள் பயங்கரமாக பிள்ளைங்களை இழுக்குது. ஆனால் பிள்ளைங்களை அவருக்காக உருவாக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை நம் கையில் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியை உருவாக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைங்க ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்கள் தான் அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. அவங்க எப்படி உருவாக வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அருமையானவர்களே, உலகத்திலே மேன்மையான நிலைக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறதை விட, ஆண்டவரே என் பிள்ளை உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளை பரிசுத்தமான பிள்ளையாய் வாழ வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளை உமக்காக ஜீவிக்க வேண்டும், அநேகரை மண்டை வழி நடத்த வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க. உங்கள் பிள்ளைங்க எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். மற்ற காரியங்களெல்லாம் கர்த்தர் தானாக தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்தில் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோரை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகிற ஏராளம் பெற்றோர் உண்டு ஆண்டவரே. கட்டாயம் அந்த பிள்ளைகளை ரட்சிப்பீராக. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார் இந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த பாதையிலே நடத்த தீர்மானம் எடுக்கட்டும். அவர்களே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் துதியோடு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில்
செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.